15 நிமிஷம் கிளாஸ் இருக்கு கவனிங்க. இதனோட முடிவுல வந்து சில முத்ராலாம் சொல்லித்தரோம். அது என்ன அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து பேசிக்லி நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா நம்மளை பத்தி இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், இந்த வீட்டுல இருக்கேன், எனக்கு இத்தனை பசங்க இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படி கிடையாது. பேசிக்லி we are body, mind and உயிர். உடல், மனம், உயிர், எனர்ஜி. உயிர் is called energy. So basically body, mind, energy. இப்போ இந்த மூணோட நம்ம ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மூணோட ஃபங்க்ஷன் ஆகும்போது உடம்புல வந்து சில வித பிரச்சனைகள், எப்பயுமே ஒரு மிஷின் அது ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பாடிக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதுதான் நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ உடல்ல இருக்கிற நோய்க்கு நம்ம we have hospitals and doctors and medicine. ஸோ மருத்துவமனை மருந்துகளுக்கு போறோம், சரி பண்ணிக்கணும். நம்மளுடைய நமக்கே தெரியும், நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பார்ட்ஸ் இருக்கு, மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம உடம்பு எல்லாருக்கும் தெரியும், நமக்குள்ள ஓடுற சிந்தனைகள் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதான் மைண்ட், வேற எதுவும் கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு ஒர்க்கிங் கல்ச்சர்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று டெவலப் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். மன அழுத்தம், மனதில் ஏற்படும் அழுத்தம் தான் ஸ்ட்ரெஸ். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணாங்க. இப்போ வர டிசீஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸால மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால உடல் பாதிக்கப்பட்டு, இது லேட்டஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கை முறையால ஏற்படுது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது? இது வந்து ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ், மெடிசினால மட்டும் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாதுங்கிறது தான் வருது. ஏன்னா இந்த டிசீஸ் பேர் என்ன அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது மற்றவங்களுக்கு தொத்தாது, நமக்கு மட்டும்தான். இப்போ ஒரு மலேரியா வருதோ இல்லைன்னா ஒரு டெங்கு வருதோன்னு கவர்மெண்ட்லாம் பயங்கர வேகமா செயல்படுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவர் மூலமா 5000 பேர் 10,000 பேருக்கு பரவிடும், அப்ப அவரை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இறங்கி முழுவதும். இப்ப கோவிட் கூட அப்படிதான் பார்த்துருக்கு, வேகமா பரவுது. இது பரவாத அந்த ஒருத்தனுக்கு வந்து அவங்க மட்டும் தான் இருக்கும், அவனால யாருக்கும் பரவாது. அப்ப கவர்மெண்ட் அதை பத்தி அக்கறைப்படுவாங்க, அவ்வளவு பட மாட்டாங்க. ஏன்னா அவரால் சமுதாயத்துக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை, ஏன்னா அது அவருக்குள்ளதானே இருக்கு. அப்ப யார் அதுக்கு அக்கறை எடுக்க முடியும்னா அந்த இண்டிவிஜுவல் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் என்னென்ன அப்படின்னா, இது வந்து உடல் மனம் சார்ந்த டிசீசஸ். மனதில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸால உடம்புல வியாதிகள் வருது. அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கும் போது இதுக்கு நமக்கு பரவலா இருக்கிறது வந்து இப்ப நம்ம எடுத்துக்கிறது 3 தான் எடுத்துக்கிறோம். டயபெட்டிஸ், கார்டியாக், மூணாவது நியூரோ. இந்த ப்ராப்ளங்கள் வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை பரவலா இருக்கு. அவ்வளோ வேர்ல்டு, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இருக்கு, இந்தியாவிலேயும் இப்போ பரவிச்சு. அதே மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியாக் இன்னொரு வார்த்தை ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ அதுவும் இன்னைக்கு பரவலா எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுகிறது. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா நியூரோ ப்ராப்ளம். நியூரோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னைக்கு லேட்டஸ்டா வந்து எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுது. அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்கன் இருக்கு. டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ் என்னன்னா ஹை பிளட் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. ஹை பிளட் சுகர்னா, பிளட் சுகர்னா என்னது? ஸோ தெரிஞ்சுப்போம், நம்ம டயபெட்டிஸ் முதல்ல தெரிஞ்சுப்போம் என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி தீர்க்கிறதுங்கிறது, எப்படி ஈஸியாக அதை எடுக்கலாங்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனால் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனாகவும் வரும். ஹை பிளட் சுகர் அப்படின்னு சொல்றோம். இதுல பிளட்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், பாடியில பிளட்னு ஒன்று இருக்கு, அதுல சுகர் இருக்கு, அதான் அர்த்தம் பிளட் சுகர். அப்ப சுகர்னா என்ன அப்படின்னா குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் கெமிக்கல் வார்த்தை. நம்ம நார்மலா சுகர்னு சொல்றோம், அது கெமிக்கல் வார்த்தை குளுக்கோஸ். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குங்களா, நம்ம என்னென்னவோ சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சைனீஸு, என்னென்னோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஆனா உடம்புக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க என்ன சாப்பிட்டாலும், நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க, அது 5ஆ பிரிச்சுக்கும். அது பேர் நியூட்ரிஷன். இந்த உடம்புங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். நீங்க உடம்ப நீங்க தெரிஞ்சே ஆகணும். உங்ககிட்ட இருக்கிற ஒண்ணு வந்து உடம்பு, இன்னொன்னு மனசு. உடம்பை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும், மனசை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கும் போது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க என்ன சாப்பிட்டாலும்
அது 5ஆ தான் பார்ப்போம், நியூட்ரிஷனா பிரிச்சுக்கும். அது என்னன்னு தெரியுமா? ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்டு, இன்னொன்று புரோட்டீன், மூணாவது ஃபேட்டு, நாலாவது விட்டமின், அஞ்சாவது மினரல். தமிழ்ல சொல்லணும்னா இது வந்து சுகர்னு சொல்லுவோம், இதான் ஸ்டார்ச். இது புரோட்டீன் எல்லாருக்கும் தெரியும், ஃபேட் கொழுப்பு, விட்டமின் எல்லாருக்கும் தெரியும், மினரல் தாது. நீங்க என்ன சாப்பிட்டாலும் 5ஆ பிரிச்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடுறோம். அதுல வந்து பதப்படுத்திய ஃபுட் எல்லாமே என்ன சொல்றது, ப்ராசஸ்டு ஃபுட்டாவே சாப்பிடுறோம். குழந்தைங்களுக்கு மிக்சியில் அடிச்சு பசங்க கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டா அதுதான் வந்து ஹை பிளட் சுகருக்கு காரணம் சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் கம்மியா இருக்கிறதுனாலையும் ப்ராப்ளம் வருது. இது ரெண்டும் கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு. ஸோ இது பேர் பேலன்ஸ்டு ஃபுட். இதெல்லாம் தான் இப்போ மாடர்ன் ப்ராப்ளங்கள். இப்போ நம்ம அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். டயட் இப்போ வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எந்த ப்ராப்ளமும், இந்த நான் சொன்ன இந்த 3 ப்ராப்ளமும் எப்படி சால்வ் பண்ணணும்னா மினிமம் மெடிகேஷன் எடுத்து தான் ஆகும். அது கூட டயட் ஃபுட், அதாவது இந்த நியூட்ரிஷன் திங்கிங் உங்களுக்கு வந்தாகும். இப்போ நியூரோ ப்ராப்ளம் வந்தா விட்டமின் நிறைய, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய சாப்பிடணும். அப்புறம் கார்டியோ ப்ராப்ளம் வந்தா ஃபேட் எப்படி இருக்கு, ஒமேகா 3+ இருக்குதா, இது எல்லாம் அன்சாச்சுரேட்டடா சாச்சுரேட்டடா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் நீங்க மாற்ற வேண்டும் டயட். அடுத்து எக்ஸசைஸ், அது நம்ம பார்க்கணும். எக்ஸசைஸ்னா என்ன அப்படின்னா உடம்புல தேவையில்லாதத எல்லாம் எரிக்கிறது, நீங்களே தான் குறைக்கணும். இன்னொருத்தர் வந்து பண்ண முடியாது, உங்க உடம்புல இருக்கிறத நீங்க தான் பண்ணணும். அடுத்து யோகா மெடிடேஷன் சொல்றாங்க, அது என்னன்னு சொல்றோம். அந்த சுகர் என்ன அப்படின்னா குளுக்கோஸ்னு சொன்னேன். நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை உடம்பு வந்து குளுக்கோஸை தான் கன்வெர்ட் பண்ணும். நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்க கார்போஹைட்ரேட்டை பிரித்து அதில் இருக்க குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணிடும். அந்த குளுக்கோஸ் தான் உடம்புல சுகரா மாறும். சுகரா இருக்கு இல்லையா, அது ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தை எல்லாரும் தெரிஞ்சுங்க, இன்சுலின். இந்த வார்த்தை கட்டாயமா எல்லாருக்கும் தெரியணும், டயபெட்டிக் பீப்புள் எல்லாரும். நம்ம உடம்புல இன்சுலின் ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, அந்த ஹார்மோனோட வேலை என்னன்னா நம்ம இந்த குளுக்கோஸை செல், நம்ம உடம்புல வந்து கோடி கோடியா செல் இருக்கு, அந்த செல்லுல தான் நமக்கு ஆற்றல் உருவாக்கப்படுகிறது. நம்ம வந்து சாப்பிடலன்னா அப்படி டயர்டா இருக்கும், சாப்பிட்ட உடனே எனர்ஜியா இருக்கும். அப்ப அந்த எனர்ஜி எங்கிருந்து வருது அப்படின்னா நம்ம செல்லுல தான் அந்த எனர்ஜி உருவாக்கப்படுது. நம்ம உடம்புல பல கோடி செல் இருக்கு, ஒவ்வொரு செல்லுலையும் தான் அந்த எனர்ஜி உருவாக்கப்படுது. அந்த எனர்ஜி எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க அந்த குளுக்கோஸ் இருக்குங்களா, இந்த குளுக்கோஸை நீங்க மூக்கு வழியா எடுக்கிற காத்துல இருக்கிற ஆக்சிஜன் எரிக்கணும். கம்பஷன் பேர் ஒரு மெக்கானிசம். ஸோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு குளுக்கோஸா மாறணும், அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகணும். நம்ம மூக்கு வழியா எடுக்கிற நம்ம பிராணம் மூலமா எடுக்கிற ஆக்சிஜன் வந்து செல்லுக்குள்ள போகணும். ஆக்சிஜன் குளுக்கோஸை எரிக்கணும், எரிச்சா எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி தான் சேர்த்து வைப்பாங்க, அந்த எனர்ஜி தான் நம்ம யூஸ் ஆகும். இதுல இன்சுலின் இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு தான் செல்லுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல இன்சுலின் உட்காந்துரும். இப்போ ஒரு டியூப் வழியா குளுக்கோஸ் இப்படி வரும். இந்த இன்சுலின் சிக்னல் கொடுத்தாதான் இந்த செல் ஓபன் ஆகும், செல்லுடைய கேட் ஓபன் ஆகும். அப்பதான் குளுக்கோஸ் உள்ள போகும். குளுக்கோஸ் உள்ள போலன்னா இந்த செல்லுல ஆக்சிஜன் இருந்தா கூட எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இந்த இன்சுலின் கம்மியா இருந்தா இந்த குளுக்கோஸ் இங்க போயிட்டு திரும்பி டியூப்லயே இருக்கும். அதான் பிளட் சுகர். பிளட்ல 100 தான் இருக்கணும். ஒரு மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் ஒன்று இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுல இவ்வளவு எம்எல்ல 100 தான் இருக்கணும் அப்படின்னா 200 300 இருக்கும். ஏன் அப்படின்னா அது பேர் ஹை பிளட் சுகர். ஏன் ஹை பிளட் சுகர் இருக்கு அப்படின்னா இன்சுலின் போய் சரியா ஓபன் பண்ணி விடல. செல்லுல இன்சுலின் கேட்டை ஓபன் பண்ணி விட்டாதான் குளுக்கோஸ் உள்ள போக முடியும். குளுக்கோஸ் உள்ள போனாதான் அது எரியும். அப்படி இல்லாம திரும்பி திரும்பி டியூப்லயே இருந்ததுன்னா ஹை பிளட் சுகர். இப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? ஹை பிளட் சுகர் வந்து நம்ம டியூப்ல இருக்கு, 200 300 போகுது. இப்ப இன்சுலின் வந்து இதுல என்னென்ன பிரச்சனைனா இன்சுலின் சுரக்கவே இல்லை, இல்லைன்னா இன்சுலினுக்கு பவர் இல்லை.
சரியான பவர் இல்லை, அது கேட்டை செல்லுடைய கேட்டை திறந்து விடுற அளவுக்கு அதுக்கு பவர் இல்லை அப்படின்னா அதுலயும் ப்ராப்ளம். அதுக்கு தான் உங்களுக்கு மெடிகேஷன் இருக்கு. என்ன மெடிகேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு? எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த இன்சுலினை வந்து நிறைய சுரட்ட வைக்கிறதுக்கு மெடிசன் இருக்கு, இல்ல இந்த இன்சுலினுக்கு பவர் ஏற்றுறதுக்கு, வீக்கா இருக்க இன்சுலினுக்கு பவர் ஏற்றுறதுக்கும் மெடிசன் இருக்கு. ஸோ அப்படிதான் டயபெட்டிஸை ட்ரீட் பண்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். வாட் இஸ் டயபெட்டிஸ்னா ஹை பிளட் சுகர், அதாவது பிளட்ல சுகர் அதிகமா இருக்கும். ஏன் பிளட்ல சுகர் அதிகமா இருக்குன்னா இன்சுலின் கம்மியா இருக்கு. இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் புரிஞ்சிருக்கும், சுகருக்கும் இன்சுலினுக்கும் என்ன கனெக்ஷன். ஸோ சுகர் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இன்சுலின் கம்மியா இருக்கு மட்டும் இல்ல, இன்சுலின் திறமையா இருக்கு, வீக்கா இருக்கு. சில பேருக்கு இன்சுலினே இல்லாம இருக்கும், சில பேருக்கு இன்சுலின் வீக்கா இருக்கு. ஸோ இதுக்காக தான் மெடிகேஷன் என்ன பண்றோம், மெட்ஃபார்மின் ஒரு டேப்லெட் வந்து இன்சுலின் பவரை ஏற்றோம், இன்சுலினுக்கு ஸ்ட்ரென்த் ஏற்றோம். இன்னொரு டைப் ஆஃப் இருக்கு, அது இன்சுலின் நிறைய சுரக்க வைக்கும். ஸோ ஒவ்வொரு மெடிகேஷனும் அவ்வளோ முக்கியம். இப்போ நான் இந்த ஸ்பீச்சுக்கு அடிப்படையே என்ன அப்படின்னா, நாங்கள் இன்னொரு கேம்ப் ட்ரை பண்ணோம். அந்த கேம்ப் படி என்ன பண்ணோம்னா, உங்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் ஹை பிளட் சுகர். ஒரு லெவல்ல ஹை பிளட், அந்த ஹை பிளட் சுகர் வந்து ஒவ்வொரு மனுஷனும் எப்படியாவது, ஹை பிளட் சுகர்னா என்னன்னு சொல்லிடுறேன், 130 மேல இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் டெசிலிட்டர் நாங்கள் சொல்லுவோம், 100 ml வச்சுக்கோங்க. 100 mlக்கு 100 ml பிளட் எடுத்தா, உங்க உடம்புல 100 ml பிளட் எடுத்தா 100 ml 100 மைக்ரோ ml வச்சுக்கோங்க, 100 மைக்ரோ லிட்டர். ஸோ அதுல எடுத்தா 120 தான் இருக்கும் மில்லிகிராம். 120 மில்லிகிராம் சுகர் இருந்தா ஓகே. 120ங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு 140 கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் சுகர் அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலும் 140க்கு மேல இருந்தாலே அவங்க வந்து ஹை பிளட் சுகர்ல வந்துடுறாங்க. ஹை பிளட் சுகர் வச்சுக்கினே நிறைய பேர் அப்படியே இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, எதையுமே வந்து ஏன் அதை கண்ட்ரோல் பண்ண ஏன் இப்ப நிறைய பிரச்சனைக்கு காரணம் அந்த மெடிகேஷன் தப்பா சாப்பிட்றாங்க. நல்ல மெடிகேஷன் சாப்பிட்டா சரியான முறையில ஹேண்டில் பண்ணா எப்பயுமே உங்க பிளட்ல எடுத்து பார்த்தா 130 120 இவ்வளவுதான் இருக்கணும். எப்ப எடுத்து பார்த்தாலும் இதுக்கு மேல இருந்தா ஒண்ணு நீங்க மாத்திரை சாப்பிடல, இல்லைன்னா மாத்திரையே தப்பா சாப்பிடுறீங்க, மாத்திரையே ஏதோ ஒரு மெடிகேஷன் தப்பா எடுத்துக்கிறீங்க. நாங்க அதுதான் எய்ம் பண்றோம். அது சரியான முறையில பண்ணிட்டாலே 90% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எல்லாருமே 130க்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணும். பிரெயின் அஃபெக்ட் பண்ணுது, ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுது, ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே இதனால தான் வருது. ஏன்னா இந்த சுகர் அதிகமாக அது ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளேயும் போகுது. கிட்னிக்கு போகுது, நர்வுக்குள்ள போகுது, ஹார்ட்டுக்குள்ள போகுது, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்றும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு சாதாரண வியாதியே கிடையாது. அது சரியான முறையில மெயின்டைன் பண்ணா அது மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. அது அலட்சியமா விட்டா அது மாதிரி மிக மோசமான எனிமி எதுவுமே கிடையாது. இந்த அடிப்படை அறிவை ஏற்றது கூட இந்த கேம்புடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதுல இருந்து நம்ம வெளில வரலாம். ஒரு பேசிக் அறிவு மட்டும்தான். இதுக்கப்புறம் இதுல எவ்வளவோ இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கிட்ட ஒர்க் பண்றவர் ஹெச்ஆர்ல ஒருத்தர், அவர் பேர் தெரியாது, பட் அவர் சொன்னார், நான் இந்த ஹை பிளட் சுகர்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், அதனால ராத்திரி நான் தூங்கினதே கிடையாது நிறைய நாள். அவ்வளோ படுத்தி விட்டுரும். ஹை பிளட் சுகர் உடம்புல இருந்ததுன்னா அந்த மனுஷன் தூங்க விடாது. பெயின், காலில் பெயின், எரிச்சல், யூரின் போகும்போது ப்ராப்ளம், அது மாதிரி நீங்க சொல்லவே முடியாது. உடம்புல இருக்க அத்தனை ஆர்கனுக்குள்ளேயும் அது கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சரியான இடத்துல பிடிச்சு மாத்திரையை மாத்திருக்காரு. நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், தெரிஞ்சுங்க, நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனிமே இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவான்னு யாரும் நினைக்காதீங்க. எம்பவர்மெண்ட் அப்படின்னா ஹெல்த் எம்பவர்மெண்ட். அவன் ஹெல்த் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டர்ஸ்க்கு முடியல, அத்தனை கேஸ் வருது. அதனால ஓரளவு விஷயம் தெரிஞ்சு காம்ப்ளிகேஷனா வந்தா மட்டும்தான் டீல் பண்றாங்க. அடிப்படை அறிவியோட ப்ராப்ளம் தான் போனா சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவ்வளோ கேசஸ் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, ஒண்ணு மெட்ஃபார்மின் தராங்க, இது வந்து இன்சுலினை பவர் கொடுக்குது. இன்னொன்று அந்த கிளைகோப்ரை அதெல்லாம் இருக்கு, அந்த டைப். அது இன்சுலினை பேங்க்ரியாஸ்ல செக்ரீட் பண்ணுது. மூணாவது ஒண்ணு இருக்கு, ஒரு ப்ராப்ளம் டைரக்டா இன்சுலினே போட்டுக்கலாம். இன்சுலின் தானே கம்மியா இருக்கு, ஸ்ட்ரைட்டா இன்சுலினே போட்டுக்கலாம் இன்ஜெக்ஷன். அதுவும் ரொம்ப அற்புதமான ட்ரீட்மெண்ட். நாலாவது ஒன்று தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார் என்கிட்ட,
சார் நான் போனேன் சார் ஹாஸ்பிட்டல்ல, எனக்கு இப்படி மாத்தி கொடுத்தாங்க சார், அன்னிலேருந்து எனக்கு சுகர் கடகடன் HbA1c ஒன்று இருக்கு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பிளட் சுகர் அளவு பண்றதுக்கு HbA1c ஒன்று இருக்குது, அது 13.2 தான். யூஸ்வலா 6.5 தான் இருக்கணும், 13.2 இருந்திருக்காரு. அவர் எவ்வளவு நாளா வருஷ கணக்கா இருந்திருக்கு. இந்த கிராஃப் வந்து இப்படியே இருந்திருக்கு. ஆனா அந்த மாத்திரம்னு இப்படி இறங்கிச்சுட்டாரு, 7க்கு வந்துச்சு. அன்னில இருந்து நல்லா தூங்குறேன் சார், எந்த காம்ப்ளிகேஷன் இல்லை, நல்லா இருக்கேன். அப்ப நல்லா பாருங்க, அவர் பண்ண ஒரே தப்பு ட்ரீட்மெண்ட்டை சரி பண்ணல. பழைய ட்ரீட்மெண்ட்ல அப்படியே இருந்திருக்காரு, 13.3 இருந்திருக்காரு, எல்லா காம்ப்ளிகேஷனும் இருந்திருக்காரு. அப்ப 13.3 7ஆ குறைச்சோங்க, நல்ல தூக்கம், பாடியில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு முக்கியம்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய பிளட் சுகரை நார்மலுக்கு கொண்டு வருது நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா கிட்னி எஃபெக்ட் ஏதாவது அவாய்ட் பண்ணிடலாம், பிரெயின் எஃபெக்ட் அவாய்ட் பண்ணிடலாம், காலை காப்பாத்திக்கலாம், ஹார்ட்டை காப்பாத்திக்கலாம். நல்லா அதாவது அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. அவர் என்ன மாத்தினாருங்கிற சீக்கிரட்டை சொல்லி இந்த இதை முடிச்சிடறேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மெட்ஃபார்மினையும் இந்த குளுக்கோப்ரைடு எல்லாம் இருக்கு இல்லையா, இது கிளைகோப்ரைடு, இது கம்பைன் பண்ணி ஒரு புதுசா ஒன்று வந்துருக்கு. அது மாத்திரக்கூடாது, அதை வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டேப்லெட் இருக்கு, தனித்தனியா இருக்கு. அந்த காம்பினேஷன் அவருக்கு ஒர்க் பண்ணிருக்கு, அவர் ஒர்க் பண்ணணும்னு குறைஞ்சிச்சு. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன், டீட்டெயில் அந்த அப்பா கூட இருக்கும், ஐ நாட் அ டாக்டர், ஐ எம் ஹெல்த் ஆஃபீஸர். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 4 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றது முக்கியம். நான் சாப்பிட்டு இருக்கேன் சார், சாப்பிட்டு இருக்கேன், அது முக்கியம். எந்த டைப் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால எல்லாருமே வந்து டயபெட்டிஸ்ல ட்ரீட்மெண்ட் ரெஜிமெனை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கரெக்டான ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டாதான் முடியும். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு நான் 2 இதுவும் சொல்லித்தரேன், ஒரு எக்ஸசைஸும் ஒரு முத்ராவும் சொல்லித்தரேன். எவ்வளோ சுகர் இருந்தா கூட இப்போ ஒரு 200 இருக்கு, அதை 100 120 கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முதல்ல மெடிகேஷன் மாத்திக்கிறோம். எப்படியாவது நம்ம ஒரு நல்ல ஒரு 2-3 தடவை விசிட் பண்ணி நமக்கு எது குறைய வைக்குது அதுதான் முக்கியம். எவ்ரி மந்த் எடுத்து பார்த்து எந்த ட்ரீட்மெண்டால நம்ம சுகர் குறையுதுங்கிறத நம்ம பார்த்துடணும். அதுக்கப்புறம் டயட்னு சொல்றாங்க, நம்மளுடைய உணவால கூட சுகரை குறைக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, அன்ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடணும், ராவா சாப்பிடணும். அதாவது பதப்படுத்திய உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே வந்து ஒரு ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்றாங்க, காய்கறிகள் பழங்கள் சொல்றது மட்டும் இல்லாம நட்ஸ், இந்த மாதிரி தான் பசியை தீர்த்துக்கணுமே தவிர நிறைய ரைஸ் இப்போ சாப்பிடக்கூடாது. ப்ராசஸ்னா சமைக்கப்பட்ட உணவு ரொம்ப சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டா பாடியில வந்து உடனே குளுக்கோஸ் போகாது, கொஞ்சம் லேட்டா போகும். அந்த மாதிரி உணவு இருக்கு. இது வந்து டயட். இப்போ எக்ஸசைஸ் மட்டும் 2 எக்ஸசைஸ் சொல்றேன். எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா சுகரை எரிக்கணும். அதாவது பாடியில இருக்க கொழுப்பை எரிக்கிறது, சுகர் எரிக்கிறதுன்னு பயப்படாதீங்க, ஆக்சிஜன் எரிச்சிடும். கம்பஷன் ஒரு மெக்கானிசம் இருக்கு, அதுபடி அதை உடைக்கிறது, அதுதான் எரிக்கிறது சொல்றோம், வேற ஒன்றும். ஒரு எக்ஸசைஸ் சொல்றோம், அதை பார்த்துங்க. ஷோல்டர் வந்து இப்படி பண்றோம். இது வந்து ஒரு 10 தடவை பண்ணிட்டு 6 தடவை மூச்சை கவனிக்கணும். 10 தடவை பண்ணோம், 6 தடவை மூச்சை கவனிச்சிங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, 60 விதமான திசைகள் இயங்குது, அதுல எனர்ஜி அதிகமாகுது, உங்களுடைய குளுக்கோஸ் வந்து குறையுது. இதுதான் எக்ஸசைஸ். இது இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, உடல் மனம் இருக்கு இல்லையா, இந்த உயிர் ஆஸ்பெக்ட் ஃபங்க்ஷன் ஆகும். எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். அதாவது இனிமே வரப்போற வியாதிகளுக்கு உங்க உடம்புல இருக்க ஆற்றலை நீங்க யூஸ் பண்ணணும். இந்த உடல் வந்து இயங்கறதுக்கும் மனம் இயங்கறதுக்கு காரணமான ஆற்றல் இருக்குங்களா, எனர்ஜி, இதை யூஸ் பண்ணி தான் நீங்க டிசீஸை தீர்க்கணும். இதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து அந்த உயிர் சத்து எப்படி கொண்டு வரலாம், நம்ம எக்ஸசைஸ்ல எப்படி உயிர் சத்து கொண்டு வரலாம், நம்ம தூக்கத்துல நல்ல தூங்கினா உயிர் சத்து அதிகமாயிடும், எப்படி நல்ல தூக்கத்தை கொடுக்கலாம், இந்த மாதிரி இது எனர்ஜியை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. இந்த எக்ஸசைஸ் நான் சொன்னதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்க எனர்ஜி பயங்கரமா ஓடும், உயிர் சத்து பயங்கரமா ஓடும், அது போய் எல்லா வியாதியும் சரி பண்ணிடும். உங்கள்கிட்ட இருக்க பல டிசீஸ இதை யாரும் யூஸ் பண்றது இல்லை.
இது நம்ம உடம்புல அவைலபிளா இருக்கு. இந்த உயிர் சத்தை யூஸ் பண்ணி தான் இந்த வியாதிகளை இனிமே தீர்க்க முடியும். ஏன்னா இது மனம் உடல் சம்பந்தப்பட்ட டிசீஸ், ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட டிசீஸ். ஸோ இதெல்லாம் வந்து வெளியில இருக்க மாத்திரையாலையோ அதெல்லாம் மட்டும் சரி பண்ண முடியாது. நீங்க உங்களோட எக்ஸசைஸ், நீங்க எப்படி வந்து உங்க ஹெல்த் ஹேபிட்ஸ், நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எப்படி பண்றீங்க, இந்த எனர்ஜியை எப்படி யூஸ் பண்றீங்க, உடம்புல இருக்க எனர்ஜியை எப்படி நீங்க சேவ் பண்றீங்க, அதை எப்படி யூஸ் பண்றீங்க. இப்ப நான் சொன்ன எக்ஸசைஸ் என்னன்னா உங்க உடம்புல இருக்க எனர்ஜியை நீங்க யூஸ் பண்றீங்க. நீங்க உடம்புல தானே மூவ் பண்ணீங்க, உடம்புல இருக்க எனர்ஜியை டெவலப் பண்றீங்க, அது போய் சரி பண்ணுங்க. இப்ப இன்னொரு முத்ரா சொல்லித்தரேன் டயபெட்டிஸ்க்கு. இந்த முத்ராவும் வந்து உங்க உடம்புல இருக்க உயிர் சத்தை நீங்க யூஸ் பண்றீங்க. சோ இந்த கேம்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க தான் உங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அது மூலமா பல வியாதிகளை சரி பண்ணலாம். இனிமே இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் வேகமா போனாலும் நிறைய சம்பாதிச்சாலும் ஹெல்த்ல ப்ராப்ளம். ஸோ அதனாலதான் இதனோட அடிப்படை வந்து அவேர்னஸ். நம்ம ஹெல்த் அவேர்னஸும் நம்ம உடம்பை பத்தி ஒரு அறிவும், நம்மளுடைய பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி டிசீஸ் வருது, நான் கம்யூனிகபிள் டிசீஸோட அடிப்படை என்ன, ட்ரீட்மெண்ட்ல எப்படி இருக்கணும் நம்ம அப்படிங்கிறது. இப்ப ஒரு முத்ரா ஒன்று சொல்லிடுவோம். இது பேர் அபான முத்ரா அப்படின்னு பேர். இது வந்து டயபெட்டிஸ்க்கான முத்ரா. இது பண்ணீங்கன்னா சுகர் குறையுதுன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த முத்ரா நான் இப்ப பண்றேன், நீங்க அப்புறம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பண்ணுங்க. யூஸ்வலா முத்ராலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா 8 மினிட்ஸ் 16 24 24 8 32 40. இப்ப சுகர் ஒருத்தருக்கு 300 இருக்கு அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் பண்ணும். சுகர் 250 இருக்குன்னா 32 நிமிஷம். இப்ப 20 200 இருந்தா 150 இருந்தா 8 நிமிஷம் பண்ணும். சோ உங்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து நீங்க பண்ணணும். இப்ப அந்த முத்ரா சொல்லி காட்டுறேன் பாருங்க. இது இப்படிதான் முத்ரா ஃபுல்லாவே இந்த 5 விரல்ல பண்றதுதான். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு இருக்கு. இந்த பாதம் இருக்கு இல்லையா, இந்த உடம்புடைய அத்தனை விஷயங்கள் நர்வும் காலில் தான் முடியுது. இப்ப கொஞ்ச நாளாவே அந்த கால் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நிறைய இடத்துல பண்றாங்க. அது அழுத்துறது மூலமாவே பல வியாதிகள் சரியாகுது. நம்ம யூஸ் பண்ண போறது 2 கை, அவ்வளவுதான். முத்ரா ஃபுல்லா 2 கையில தான் பண்றோம், விரல்கள் தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எண்டு. உடம்புடைய எண்டு எங்க இருக்குன்னா கையிலையும் காலிலையும் தான் இருக்கு. பாடி இருந்தா கூட எண்டு மாதிரி இருக்கு. சோ இந்த எண்டுல வந்து நீங்க சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றீங்க. இந்த உடம்பு ஃபுல்லா என்ன போகுதுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் ஆயிருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பாடியே எலக்ட்ரிக்கல் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகும். அது நரம்பு சம்பந்தமா இருக்கு. நம்ம உடம்புல இருக்க எல்லாமே கடைசியா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ல தான் மாறுது. பிரெயினால எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாமே பிரெயினுக்கு போய் எப்படி உங்க இதுல எல்லாமே ஒரு இடத்துக்கு போய் அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தோன்னு தான் மற்ற வேலை செய்ய முடியும். அதே மாதிரிதான் நம்ம வாங்குற ரிசீவ் பண்ற எல்லாமே பிரெயினுக்கு போய் அங்கிருந்து வேற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உடம்பு கேரி அவுட் பண்ணும். அப்ப உடம்பு வந்து பிரெயின் வந்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் புரிஞ்சுக்கும். இப்ப நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலை க்ளோஸ் பண்ணோம், சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணோம். அது மூலமா வெளியில போற எனர்ஜி உடம்புக்குள்ளே திருப்பி அனுப்பும். நம்ம கை கால் மூலமா வெளியில போயிட்டு இருக்கு. நம்ம உடம்புல உருவாகிற பலவிதமான எனர்ஜி வந்து கை கால் மூலமா வெளியில போயிட்டு இருக்கு. So we are going to close it. இப்ப பாருங்க இருக்கு இந்த விரல்ல இந்த இடம் அபான முத்ரான். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்ன பண்ணுங்க, கடைசி சந்தர்ப்பத்தை யாரும் விடாதீங்க. யாரும் சொல்ல மாட்டான், மார்க்கெட்டிங் பண்ணி காசை பிடிக்க போயிடுவான். நீங்க வேர்ல்டுல உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறது யாருமே இல்ல. சோ அபான முத்ரா பண்ணுங்க, பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு. 8 நிமிஷம் பண்ணா வேற லெவல். 16 நிமிஷம் பண்ணீங்கன்னா 24 நிமிஷம் பண்ணி பாருங்க. உடம்புல உயிர் ஓடுது, நீங்க அப்படியே பாப்பீங்க. ஓடும், தலையில இருந்து கால் வரலும் ஓடி எல்லா டிசீஸையும் கியூர் பண்றது நீங்களே பாப்பீங்க. இப்ப நம்ம 1 நிமிஷம் தான் பண்ண முடியும் இந்த இடத்துல. நீங்க இந்த 1 நிமிஷம் பண்ணி பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த நுனியும் இந்த 2 விரலோட நுனியும் சேர்த்திருக்கேன். இந்த 2 விரலையும் ஃப்ரீயா விட்டேன். இதான் இதனுடைய முத்ரா பொசிஷன். இது பேர் அபான முத்ரா. டயபெட்டிஸ் கம்ப்ளீட்டா கியூர் ஆகுதுங்க. டயபெட்டிஸ்னா என்ன? ஹை பிளட் சுகர். ஹை பிளட் சுகர்னா என்ன? இன்சுலின் கம்மியா இருக்கு, அதனாலதான் ஹை பிளட் சுகர். அப்ப இது ஏதோ பண்ணுது, போய் இன்சுலின் சுரக்க வைக்குது, இல்ல இன்சுலினுக்கு பவர் ஏத்துது, உடனே பிளட் சுகர் குறையுது. இதுதான் கான்செப்ட். யாராவது கொஞ்சம் ஓப்பனா
சொல்லுங்க, என்ன ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க. இது பண்ணும் பொழுது நீங்க எதாவது ஃபீல் பண்றீங்களா? துடிக்கிற மாதிரி துடிக்குதுங்களா? அதான் உயிர், அதான் எனர்ஜி. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுங்க. அதை அப்சர்வ் பண்ணும் பொழுது உங்களால ரொம்ப நேரம் அப்சர்வ் பண்ணணும்னா மூச்சு அப்சர்வ் பண்ணுங்க. மூச்சையும் இதையும் மாறி மாறி அப்சர்வ் பண்ணினா கண்ணை முடிக்க போறீங்க. யூஸ்வலா வீட்டுல இருக்கும்போது இங்கான திறந்துருவீங்க. வீட்டுல இது பண்ணும்போது ஒரு இடத்துல காமா உட்காந்துட்டு நான் ஒரு 8 நிமிஷம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்டு ஒண்ணு மூச்சை கவனிக்க போறீங்க, இல்ல இந்த இடத்த கவனிப்பீங்க. இந்த இடத்துல துடிக்குது இல்லையா, அதுதான் எனர்ஜி, அதான் உயிர். உங்க உடம்புல உயிர் ஓடுது. இந்த உயிர் ஓடாம இருக்கு நிறைய இடத்துல, அதுதான் டிசீஸ். இப்ப ஓட வைக்கிறீங்க, ஏன் அப்படின்னா சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணீங்க. ஸோ வெளியில போயிட்டு இருந்த எனர்ஜியை உடம்புக்குள்ளே திருப்பி எடுக்கிறீங்க. அதுதான் என்னோட விஷயம். வேஸ்டா போயிட்டு இருக்க வெளியில எனர்ஜி, அந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்றோம், உடம்புக்குள்ள திருப்பி அனுப்புறோம். அது போய் எல்லா வியாதியும் சரி பண்ணும். இந்த முத்ரா போட்டீங்கன்னா டயபெட்டிஸ் கட்டாயமா குறையுது. ஆனா நான் சொன்னபடி 300 இருந்தா 40 நிமிஷம், 250 இருந்தா 32, 200 இருந்தா 24 நிமிஷம், 180 இருந்தா 16 நிமிஷம், 150 இருந்தா 8. இது நீங்க 40 பண்ணிட்டு அடுத்த மாசம் எடுங்க, சுகர் 130 வந்துடும். நம்மளோட டார்கெட் 130 கொண்டு வந்துடும். யாருமே ஒரு ப்ராப்ளம் வர சுகர் 130க்கு மேல இருக்கிறது தான் எல்லா பிரச்சனையும் காரணம். இதுதான் கண்டுபிடிப்பு. பிரெயின்ல இருக்க அத்தனை நியூரோ ப்ராப்ளத்துக்கு காரணமும் பிளட் சுகர் தான். ஹார்ட்ல இருக்க அத்தனை பிரச்சனைக்கு காரணம் பிளட் சுகர். கிட்னில இருக்க அத்தனை பிரச்சனைக்கு காரணம் பிளட் சுகர். நரம்பு சம்பந்தமான கை கால் எரிச்சல், குத்தல், குறைச்சல் எல்லாமே டயபெட்டிக். ஸோ அப்போ டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அதுவும் ஒரு எம்ப்ளாயிஸ் நம்மளாம் ஒரு நோக்கத்தோட வேலை செய்யறோம், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றோம்னா நம்மளுடைய உடம்பு எவ்வளவு கண்டிஷன்ல இருக்கும். ஸோ தட் வி வில் இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கம்பெனி. அதுவும் சொல்லுவோம், நம்மளுடைய லட்சியத்தை நம்ம கட்டாயமா நிறைவேற்றுவோம், நம்ம உடம்பு நல்லபடியா இருந்தா. அதுக்கு டயபெட்டிக்கு இருக்கவே கூடாது, 130 தான் இருக்கும். ஸோ நிறைய இருக்க. சார் கொஞ்சம் பேர் பண்ணாரு, அவருக்கு மட்டும் இந்த ஒரு முதிரை மட்டும் சொன்னாங்க. நிறைய முதிரை வச்சிருக்கேன், இன்னொரு முதிரையை சொல்லிடுறேன். பிராண முத்ரான்னு ஒன்று இருக்குது, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். பிராண முத்ரா சொல்றேன். இந்த பிராண முத்ரால என்னென்ன வருதுன்னா, உடம்புல ஆக்சிஜன் அதிகமா வருது. ஆக்சிஜன் பத்தி யாராவது தெரியும்? ஸோ இப்ப நாலேஜ் தான் இப்ப முக்கியம் தான். இனிமே அவன் தான் உடம்பை பத்தி டாக்டர்ஸ் மட்டும்தான் விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாது. ஒவ்வொருத்தருமே டாக்டர் ஆகும். ஒவ்வொருத்தரும் தான் உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் தான் மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், தங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் ஆன எனர்ஜியை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உயிர்ங்கிற எனர்ஜி இருக்கு உடம்புல, அதை வெளியில வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது திருப்பி உடம்புக்குள்ளேயே அனுப்பிச்சு எல்லா வியாதியும் சரி பண்ணிக்கணும். இப்போ ஆக்சிஜன், இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம பிரீத்திங்ல காத்து உள்ள போகுது, காத்து வெளில போகுது, நடந்துட்டே இருக்கு. அதுல பலவிதமான இது இருக்கு. அதுல ஆக்சிஜன் ஒரு முக்கியமான இருக்கு, அதான் ஓட்டு. இந்த ஆக்சிஜன் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத இன்னொரு நாள் கூட சொல்லலாம். இந்த ஆக்சிஜன் உடம்புல குறைச்சலால தான் நர்வ் ப்ராப்ளம் வருது. இந்த ஆக்சிஜன் குறையுது. நல்லா பாருங்க, சுகர் அதிகமாகுது, ஆக்சிஜன் குறையுது. நம்ம உடம்புல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். குளுக்கோஸ்ங்கிற சுகருக்கு இன்னொரு பேர் குளுக்கோஸ், ஆக்சிஜன். குளுக்கோஸ் ஆக்சிஜன் எரிக்கிறதுனால தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஆனா நிறைய இடத்துல குளுக்கோஸ் அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. குளுக்கோஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. எப்படி பிரச்சனை வருது பாருங்க. நம்ம பல பிரச்சனைகளுக்கு காரணம் குளுக்கோஸ் அதிகமா இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. அதுக்கு காரணம் குளுக்கோஸ் தான். அப்ப நம்ம பாடி பிளட் சுகரை 130 கொண்டு வரது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது திருப்பி சொல்றோம். இப்போ இந்த ஆக்சிஜன் பத்தி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த பிராண முத்ரா அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொன்னு ஐ ப்ராப்ளம், பளிச்சுன்னு கண்ணில் ஏதாவது ரொம்ப மோசமா இருந்தா விட ஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு தீர்க்கமா இருக்கிறதுக்கு உதவுது. 3வது நரம்பு, பிரெயின் ரிலேட்டட் நரம்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் சால்வ் ஆகுது. ரொம்ப சிம்பிள் முத்ரா தான். இந்த 2 விரலும் இதுவும் நீங்க பார்த்தா எல்லாமே சிம்பிளா இருக்கும். ஆனா இதை பண்ணதான் உங்களுக்கு இதுதான் பிராண முத்ரா. இந்த நுனி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சேரும். வளைஞ்சா கூட பரவாயில்ல. இதுதான்
இதுதான் பிராண முத்ரா. இந்த பிராண முத்ரால ஐசைட் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுது, ஆக்சிஜன் பயங்கரமா சப்ளை ஆகுது, நரம்பு பிரெயின் நரம்பு சம்பந்தமான பல விஷயங்கள் சரியா. ஸோ 2 முக்கியமான முத்ரா சொல்லி கொடுத்தேன். இதை நீங்க சும்மா இப்படி ஒரு நிமிஷம் பண்ணாலும் பத்தாது. 8, 16, 24, 32, 40 உங்களோட தீவிரத்தன்மையை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமா இருந்தா அதிகம், கம்மியா இருந்தா கம்மி. 8 நிமிஷத்துக்கு கம்மியா பண்ணாதீங்க, 8 மினிட்ஸா பண்ணணும். அப்பதான் எஃபெக்ட் தெரியும். இது எப்ப செய்யலாம் சார்? எப்ப வேணா பண்ணலாம். அதெல்லாம் நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். காத்தால பண்ணணும், ஈவினிங் பண்ணணும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ பண்ணுங்க. இந்த உடம்புல உயிர் எப்பயுமே அவைலபிளா இருக்கு, நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே அவைலபிள், இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். யூ ஹேவ் டு யூஸ் இட் அவுட். நம்ம எப்பப்போ டைம் கிடைக்குதோ தனியாக போய் பண்ணிக்க வேண்டியதான். வீட்டில் இருக்கும்போது பண்ணலாம், நைட் பண்ணலாம், காத்தால பண்ணலாம், எப்போ. ஏன்னா காத்தால யாருக்கும் டைம் இருக்குது இல்லை, ராத்திரி தான் இப்பெல்லாம் டைம் இருக்கு கொஞ்ச நேரம். நெட்டு பார்க்கறதுக்கு பதில் இதை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருக்கோம். தனியாக சேர்ல உட்காந்துன்னு கண்ணை முடி லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணு இந்த இடத்த அப்சர்வ் பண்ணுங்க, இல்லைன்னா மூச்சு கவனிங்க. இந்த டைம்ல திங்க் பண்ணாதீங்க. ஃபேமிலி ப்ராப்ளமோ ஆஃபீஸ் பிரச்சனையோ திங்க் பண்ணாதீங்க. இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மூச்சை கவனிங்க. இதுதான் உங்க வேலையா இருக்கும். 8 நிமிஷம். உயிர் சத்து ஓடுது உடம்புல, அது தனி உலகம். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில கண்ணை திறக்கவே பிடிக்காது. ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு அமைதி வரும். அது போய் அவ்வளோ டிசீஸ் அவர் கியூர் பண்ணிட்டு இருக்கு, நரம்பு மண்டலத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் வரும் உடம்புல. அதுலேருந்து வரவே பிடிக்காது. கண்ணை திறந்தா பல பிரச்சனைகள் இருக்கு, எதுக்குடா கண்ணை முன்னே இருக்கலாம்னு தோணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் இல்லை, தவிர இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஹெல்த் பெனிஃபிட்னால இதை பண்ண. ஸோ 2 முத்ரா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோம். அது தவிர டயபெட்டிஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தோம், ஆக்சிஜன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தோம், பிளட் சுகர்னா என்னன்னு சொல்லி கொடுத்தோம். இன்னும் நிறைய இருக்கு, பட் டைம் கருதி இதோட நிறுத்துறோம். எல்லாருக்குமே கடைசியா விட்டமின் இந்த மாதிரி நீங்க இனிமே நிறைய ஃபுட்டுல கிடைக்காது. இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா இருக்கு. நான் சொல்லிடுறேன் கேளுங்க. சி இருக்கு, ஜிங்க் இருக்கு, அப்புறம் கால்சியம் இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, செலினியம்னு ஒன்று இருக்கு, காப்பர் இருக்கு. என்னங்க இது தெரிஞ்சுங்க. ஏன்னா இனிமே எம்பவர்மெண்ட், அவேர்னஸ், உங்களுடைய அறிவு தான் உங்களை காப்பாற்றணும். உங்க எந்த அளவுக்கு நீங்க உங்க உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ. இனிமேலாம் நெட்ல எல்லாத்த பத்தியும் கத்துக்கிறோம், பட் நம்ம உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நம்ம அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டோம். பட் இனிமே இந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு டெவலப் ஆகணும். அப்ப நீங்க மெடிக்கல் எய்ட குறைச்சிப்பீங்க, நீங்களே உங்களை சரி பண்ணிப்பீங்க. அதுதான் பி காம்ப்ளெக்ஸ்னா என்ன, சீனா என்ன. நம்ம உடம்புல இருக்க விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் உடம்புல விட்டமின் இருக்கு. இவ்வளவும் தேவை உடம்பு. இதுல அதிகமா தேவை பி. சோ பி காம்ப்ளெக்ஸ் ஏன் சொன்னோம் அப்படின்னா, பிலயே இத்தனை வகை இருக்கு. B1, B3, B6, B12 இன்னும் நிறைய இருக்கு. நான் சும்மா கம்மியா போடுறேன். அந்த பிலயே இத்தனை டைப் இருக்கு. அதனாலதான் பி காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். ஏன்னா இத்தனையும் இருக்கணும். இதுல இந்த B12 கம்மியை பத்தி சார் சொல்லுவாரு, ஏன்னா அவர்லாம் நியூரோல இருந்திருக்காரு. B12 இல்லைன்னா தான் எல்லா பிரச்சனையும் வரும். நர்வஸ் ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், எல்லா பிரச்சனைக்கும் காரணமே B12 இல்லாதான். லேட்டஸ்ட் நியூஸ் கார்பரேட் ஆபீஸ்ல 75 பேருக்கு B12 கம்மியா இருக்கு. 75% எல்லா காம்ப்ளிகேஷனும். B6 ரொம்ப முக்கியம், நர்வஸ், நர்வ் டானிக். B3 முக்கியம். சோ இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சாதாரண மாத்திரையா இருக்கும், ஆனா உங்க லைஃபே மாற்றும். ஏன்னா அடுத்த நாள் ஆபீஸ்ல அவ்வளவு நல்லா ஃபங்க்ஷன் ஆயிடும். பெயின் இருக்காது, எதுவும் இருக்காது. ஒரு மாத்திரை நைட்டு போட்டுட்டீங்க. ஸோ விட்டமின் சி உங்களுக்கு கோல்டே பிடிக்காது. சி கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா உடம்புல கோல்டேங்கிறதே பிடிக்காது. அதுக்குரிய வைரஸை இது சரியா கொண்டு வருது, நோய் எதிர்ப்பு சக்தி. ஜிங்க் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிங்க், கால்சியம், செலினியம் எல்லாம் கொடுத்தா, நான் சொன்னேன் இல்லைங்களா, 5வது மினரல்ஸ், தாது. இத்தனை மெட்டல்ஸ் நம்ம உடம்புல இருக்கணும். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ்லாம் நம்ம உடம்புல இருக்கணும். அது எதுக்கு வேலை இருக்கு. இதுங்களும் கம்மியா இருக்கிறதுனால தான் உதாரணத்துக்கு கோவிட்ல ஜிங்க் கொடுப்போம். கால்சியம் உங்களுக்கு தெரியும், போன் ப்ராப்ளத்துக்கு கொடுப்பாங்க. ஃபாலிக் ஆசிட் ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம், அதெல்லாம் இருக்கு. செலினியம்ங்கிறது மென்டல் ப்ராப்ளம். இப்போ யார் நீங்க சைக்காட்ரிக்லாம் போனா செலினியம் கொடுப்பாங்க. எல்லாமே உள்ள இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது எல்லாரும் ஒன்று கொடுக்க சொல்றோம், நீங்க வாங்கிக்கோங்க. இதே மாதிரி
நான் எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்து போவேன். இப்போ சிம்பிளா நான் 5 பாயிண்ட் தான் சொல்றேன். சார் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. சுகர் டயாபிட்டிஸ் அப்படின்றத கண்ட்ரோல்ல வச்சோன்னா அது மாதிரி ஒரு நண்பன் உலகத்துல கிடையாது. ஆனா சுகர் 1% இன்க்ரீஸ் ஆனா கூட அது மாதிரி ஒரு பங்காளி தகராறு உலகத்திலேயே கிடையாது. பங்காளி தகராறு சாகர வரைக்கும் முடியாது. அது மாதிரி டயாபிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோல்ல வச்சா இட்ஸ் a குட் ஃப்ரெண்ட், இல்லைன்னா ப்ராப்ளம். டயாபெட்டிக் ரெட்டினோபதி கண்ணு, டயாபெட்டிக் ஆர்த்ரோபதி ஜாயிண்ட், டயாபெட்டிக் நியூரோபதி நரம்பு, டயாபெட்டிக் ஹெபடோபதி லிவர், டயாபெட்டிக் கேஸ்ட்ரோபதி உடல், டயாபெட்டிக் டெர்மட்டோபதி ஸ்கின். அரிச்சல்ல ஆரம்பிச்சு எரிச்சல்ல கொண்டு போய் நம்மளை அழிச்சிடும் சுகர். தயவு செய்து அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முத்ராஸ் ரொம்ப முக்கியம். நம்பர் 2. நம்பர் 3, இதெல்லாம் விட நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த காலுக்கான எக்ஸசைஸ், கைக்கான எக்ஸசைஸ், முதுகுக்கான எக்ஸசைஸ், கழுத்துக்கான எக்ஸசைஸ், ஷோல்டருக்கான எக்ஸசைஸ். சார் சொன்ன மாதிரி ஒரு 10 தடவை ஷோல்டர் ரொட்டேஷன், ஒரு 8 தடவை டீப் இன்ஸ்பிரேஷன். அதை விட வேற எதுவுமே கிடையாது. 3வது பாயிண்ட், சாப்பாடு. எல்லாரும் சாப்பிட்றோம், இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், கிடைச்சதை சாப்பிட்றோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. எது நமக்கு தேவை, எது அவசிய தேவை, விட்டமின்ஸ் தேவை, மினரல்ஸ் தேவை, கார்போஹைட்ரேட்ஸ் தேவை, ஃபேட் லிமிட்டடா தேவை, புரோட்டீன் அதிகமா தேவை. இது எல்லாமே என்ன கிடைக்குது அப்படின்றத பார்த்து சப்ளிமெண்டா கூட சாப்பிடலாம். சாப்பாடு சரி வரல அப்படின்னாலும் பரவாயில்லை. இப்போ வெயில் காலம், நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, காலையில எழுந்து ஒரு டம்ளர் கூழ் குடிச்சா கூட போதும் வெயிலுக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் தயிர் சாதம், நைட் 2 சப்பாத்தி அப்படி இருக்கணும். சாப்பாடு குறைச்சி அன்ப்ராசஸ்டு ஃபுட், நட்ஸ் அது மாதிரிலாம் எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இது 3வது பாயிண்ட். 4வது, எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் டெய்லி ஒரு 15 நிமிஷம், எந்த இல்லை இது என் ஃபேமிலி கிடையாது, என் உடம்ப நான் பார்த்துக்கணும் அப்படின்னு கொஞ்சமாவது நாம 100% அந்த விஷயத்துல நம்ம செல்ஃபிஷா தான் இருக்கணும். 15 நிமிஷம் ஒதுக்குங்க. 8 நிமிஷத்துல 40 நிமிஷம். நான் சொல்றேன் 16 நிமிஷம் போதும். ரெகுலரா மெடிடேஷன், முத்ராஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங். ஒருத்தர் ஒரு வேலை சொல்றாங்க அப்படின்னா அது 5 விஷயம் மெயின்டைன் பண்ணணும். நம்பர் 1, பங்க்சுவாலிட்டி. எந்த வேலையா இருந்தாலும் சரி, யார் ஒருவங்க சொல்ற டைமுக்கு சொல்ற இடத்துக்கு சொன்ன வேலைக்கு போறாங்களோ அவங்கள விட சந்தோஷமா உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. நம்பர் 2, நம்ம பர்சனாலிட்டி நாம தான் மெயின்டைன் பண்ணணும். காலையில எழுந்து கண்ணாடியை பழுத்து வச்சுட்டு முகத்தை பார்த்தோம்னா நான் அழகா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஒரு 2 வார்த்தை பாசிட்டிவா நமக்கு நாமே சொல்லிக்கலாம். 3வது பாசிட்டிவ் திங்கிங், இதுவும் கடந்து போகும், இதுவும் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வண்டி ஓட்டிட்டு இருக்கணும். 4வது பாசிட்டிவ் திங்கிங், யார் நெகட்டிவா என்ன சொன்னாலும் சரி, நம்ம ரிசல்ட்ஸே நெகட்டிவா வந்தா கூட மாற்றப்படும். ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ். நான்லாம் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் தான், இப்பதான் சக்சஸ்க்கு வந்துனுக்கிறேன். இன்னும் வரல, இன்னும் போகணும், நிறைய இடம் இருக்குது, நிறைய காலம் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம கூட இருக்கிறவங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கும், வேலையில இருக்கிறவங்களா இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கும், எதிர் வீட்டுக்காரங்களா இருக்கும், நம்ம வீட்டு ஆளுங்களா இருக்கும், நம்ம குடும்பத்தார இருக்கும், அவங்க நம்ம சொல்ல மீறி ஏதாவது செஞ்சாலுமே கூட அதுல இருந்து அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஜவஹர் சார் கிட்ட தான் மத்தியானம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ அவங்க மீட் எடுத்து தான் ராமச்சந்திரத்துக்கு போறேன். இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதே உடம்பு வந்து ஒரு கோவில் மாதிரி. அவர் சொன்னாரு, மைண்ட், பாடி அண்ட் சோல், இது 3 ஒரு ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள். அதுல கொஞ்சம் கூட மாற்றம். நம்மளை நாம பார்த்துக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம பார்த்துக்கணும், நம்முடைய எண்ணங்களே நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்துக்கணும். இது 3 பார்த்துக்கிட்டோம்னா உலகம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். வேற ஒன்றும் சொல்றதுக்கு விரும்பல. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.